அட இவ்ளோ டேஸ்டியான மீன் குழம்பு நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபி. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 கப் ஃபுல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட்டே இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதங்கி வரணும். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த மீன் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த மீன் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகத்தை ஒன்றும் பதியமாக நசுக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி. இது சுட சுட சாதம், இட்லி, தோசை எது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த மீன் குழம்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே விட செகண்ட் டே சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.